ஹாய், நான் ராமகிருஷ்ணா அண்ணா தான் வந்திருக்கேன். பாலினாமியல்ஸ் இன்னைக்கு கற்றுக்கலாமா? சும்மா ஜாலியாக இருக்கும். வாங்க என் கூடவே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கவனிங்க. சாரி, 5 நிமிஷம் கவனிங்க. சூப்பராக உங்களுக்கு புரியும். இப்போது பாலினாமியல் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி அது என்னது பாலினாமியல்? கொஞ்சம் யோசிக்க தோணுது இல்லை? உங்கள் புக்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, படித்து பாருங்களேன். இப்போது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அங்கே பாருங்களேன், அதில் படிக்கும்பொழுது அவங்க பி ஆஃப் எக்ஸ் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க இங்கே கவனிங்க. நான் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது பாலினாமியலாக நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எக்ஸ் அப்படிம்பாங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். நினைவிருக்கா? இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் இன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் கால்டு த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். அப்போது பாலினாமியல் ஃபங்க்ஷனை கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். புரியுதுங்களா? டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4x + 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? பார்த்துக்கிட்டிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் தலையில் என்னடா ராஜா இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இங்கே வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம்? சைலண்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம டிகிரி என்ன சொல்லணும்? இப்போது 1. புரிஞ்சிருச்சா? கலக்கிட்டோமா? சரி, ஓகே சார், எனக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னாக்கா நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு 2y² - 3y + 4. இதுவும் ஒரு அழகான ஃபங்க்ஷன். யூ கேன் கால் இட் அஸ் பி ஆஃப் எக்ஸ். தப்பே கிடையாது. யூ கேன் கால் இட் அஸ் பி ஆஃப் எக்ஸ். தப்பே கிடையாது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? வேரியபிள் என்ன உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 10th வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் தான் வேரியபிள். புரியுதுங்களா? இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒய் தான் வேரியபிள். அது என்ன சார் வேரியபிள்? அதுவும் கேட்பீங்க. வேரி ஆகக்கூடிய டேர்ம் லைக் என்னென்னா ஒய். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு நீங்கள் 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். கொடுக்க பாருங்களேன். 1ன்னு நீங்கள் இது இருந்ததுன்னா 1 × 4 4 ஆகிடும். 4 + 2 6 ஆகிடும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 × 4 8 ஆகி 8 + 2 10ன்னு வந்துடும். ஓகே, இப்போதைக்கு நம்ம அதை பற்றி ஸ்டடி பண்ணலை. நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வேரியபிள்னா என்னங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை வந்து ஒய்ன்றது உங்களுக்கு வேரியபிள் ஹியர். இங்கே என்ன சொல்லுங்க பார்ப்போம்? டிகிரி 2 இருக்குது, 1 இருக்குது. யாரை சொல்லணும்? 2 தான் சொல்லணும். ஏன்னா ஹையஸ்ட் பவர் வேரியபிள். ஓகே, ஸோ ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. புரியுதா? ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் ஆர் எக்ஸ் ஆர் ஒய், வாட் எவர் இட் இஸ். எக்ஸ் ஆர் ஒய் இஸ் டிகிரி. இவ்வளோ தண்ட ராஜா. முடிச்சா? பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சில விஷயங்களை குயிக்காக சொல்ல போகிறேன். லீனியர் பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. லீனியர்னா என்ன அப்படின்னாக்கா, கவனிங்க, நோட்டுக்கு வரேன். லீனியர் பாலினாமியல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, முன்னாடி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லீனியர் தான். சரி, நீங்கள் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? 4x + 2. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு தலையில் வந்து 1 தான் இருக்குது. இந்த கேஸ்லாம் வந்து நம்ம வந்து லீனியருக்கு வந்துடும். அப்போ வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4p + 7 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், p தலையில் 1 இருக்குது. இது லீனியர் ஃபங்க்ஷன். அப்போ இன்னொருத்தர் யார் அப்படின்னாக்கா, இப்போ 2 இருந்தால் என்ன சார்? என்ன சொல்வீங்க? 2 இருந்தால் என்ன சார், என்னென்னா அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து குவாட்ரடிக். பேர்லேயே இருக்கிறது குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா சேம் ஃபார்முலாவே இப்படி போகும். +2. இந்த கேஸ் பாருங்கள், எக்ஸ் தலையில் 2 இருக்குது. 2 இருந்ததுன்னா அது வந்து நம்ம குவாட்ரடிக் சொல்லுவோம். இங்கே வந்து 2 ரிசல்ட்ஸ் வரும் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது நம்ம அதில் நம்ம லேட்டராக பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து குவாட்ரடிக் முடிஞ்சதுல ராஜா. குவாட்ரடிக் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். சரி, கியூபிக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்னென்னு பார்த்துருவோமே. கியூபிக் பாலினாமியல்னா என்ன? குவாட்ரடிக் கற்றுட்டோமா? குவாட்ரடிக் பாலினாமியல்னு தெரிஞ்சிச்சா? ஓகேடா ராஜா. இப்போ கியூபிக் ஒன்றும் இல்லை, அதே போல் ஒரு இப்படி போட்டுக்கோங்களேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலும் தெரிஞ்சிருச்சு. டிகிரி 3 இருந்தால் தட் ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கியூபிக் பாலினாமியல்னு சொல்ல போகிறோம். ஓகே, அது இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. என்ன அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் வந்து அந்தந்த டிகிரி வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, x² கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன ராஜா? கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்ட். இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இதில் ஏதாவது டஃப் இருக்கா அப்படின்னாக்கா, எதெல்லாம் நம்ம நாட் லீனியர் ஃபங்க்ஷன், எதெல்லாம் நாட் குவாட்ரடிக்
இதெல்லாம் வந்துட்டு நாட் கியூபிக் அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க சார் ஒன்று இருக்கிறது எல்லாமே லீனியர், அப்படி இல்லாததெல்லாம் அதர் தேன் தட் வேற ஸ்டைலில் இருந்தால் அது லீனியர் கிடையாது, குவாட்ரடிக் சொல்லிடுவோம். இது கியூப் இங்கே வந்து இது வந்து நாட் குவாட்ரடிக், நாட் லீனியர், கியூபிக் சொல்லுவோம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபைன், பரவாயில்ல. அதை விட இன்னொரு அருமையான ப்ரூஃப் இருக்கு. நாட் லீனியர் அப்படின்றதுக்கு சில ப்ரூஃப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். தப்பா நம்ம முடிவு எடுத்துக்கூடாது இல்லையா? நாட் லீனியர் பாலினாமியல்ஸ் அப்படின்னு அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒருத்தர் வந்து நாட் குட்டுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். லிசன், இப்போ இப்படி இருக்கக்கூடாது ராஜா. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு x-1, இது அக்செப்டட். அதே வந்து 1/x-1 அப்படின்னு இருந்ததுன்னா இது லீனியர் பாலினாமியல் கிடையாது. இதே போல தான் குவாட்ரடிக்கு கூட நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் படித்த x² + 2x + 1 அதே வந்து தலைகீழ இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னது பாலினாமியல் லிஸ்ட்லேயே கிடையாது. புரிஞ்சிச்சா? ஓகே, ஃபைன். கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்குவோம். ஜஸ்ட்டு நான் கற்றுக் கொடுத்ததை டிசைன் பண்ணிட்டு இருக்கேன்.